கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறாராம். அதனால பாவியான மனிதர்களுக்கு நல்ல வழியை தெரிவிக்கிறார். மனம் திரும்ப வேண்டும், நல்லவனாய் வாழ வேண்டும், பாவத்திலே இருக்கக்கூடாது, நீங்க மாறணும். உங்க எத்தனை முறை பாவத்தில் விழுந்தாலும், ஏன்னா அவர் இருதயத்தை அறிந்திருக்கிறார். பாவியை அவர் ஒருபோதும் தள்ளுவதில்லை. பிரியமானவர்களே, பாவத்தை தான் தள்ளுகிறார். பாவத்தை தான் இயேசு வெறுக்கிறார், பாவியை வெறுக்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை வெறுத்துருவார். ஆண்டவர், நம்ம தப்பு பண்ணுறோம், அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட போக வேண்டாங்கிற ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பாவம் செய்தாலும் ஆண்டவர்கிட்ட போவதற்கு முயற்சி பண்ணணும். அந்த பாவத்தை மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்க உண்மையில் தான் இருக்கிறது. அதனால ஒரு ரகசியத்தை நீங்க அறிஞ்சுக்கிடுங்க. பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறாராம். இப்படி ஒரு வழி இருக்கு, பாவத்தை போக்குவதற்கு இப்படி ஒரு வழி இருக்குது. நீங்க பாவத்திலே சாக வேண்டாம், பாவத்திலே நீங்க மரணம் அடைய வேண்டாம், பாவத்தை நினைச்சே நீங்க என்கிட்ட வராம இருக்க வேண்டாம். நீங்க எந்த நிலைமையில வந்தாலும் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் மறுபடி பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு நான் நல்ல ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நல்லவர். பிரியமானவர்களே, உத்தமனாக இருக்கிறார். கர்த்தர் உத்தமர். அப்போ நல்லவரும் உத்தமரும் பாவிகளுக்கு வழியை என்ன பண்ணுவாங்கன்னா தெரிவிக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால நம்மளுக்கும் அந்த சுவாபம் வரணும். நம்ம பாவிதான், மாற்று கருத்தே இல்லை. நம்ம இயேசுனிடத்துல போனோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். தேவனுடைய குமாரனை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பிதாவே, உம்மை நாங்கள் வழிபடவும், உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும் கிருபை செய்யும். உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடிலே வளர்ந்து உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும். இந்த நாளிலே கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு சமாதானமாக இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.